பரதனுடைய மேன்மையை ஒப்புக்கொண்டே பேசுகிறார் சுவாமி. பரதன் என்றைக்காவது நம்மிடத்துல கருத்து வேறுபாடு நடந்து கொண்டிருக்கிறானா, அவன் மேன்மையினை புரிந்து கொண்டு பார் என்று பேசுகிறார். கொஞ்ச நேரம் கழிச்சு லட்சுமணன் கன்வின்ஸ் ஆயிடுறான். ஆமா ஆமா. ஆனா இந்த கடுஞ்சொல்லாலே ராமன் பரதனுடைய பெருமையை சொல்லி லட்சுமணனை விமர்சிக்கிற போது கொஞ்சம் கடுஞ்சொல்லையே பயன்படுத்துகிறார் வால்மீகத்துல. அப்ப லட்சுமணன் நாணி போய் ஆமாமா ஒருவேளை அப்பா கூட வரலாம், வந்து ராஜ்யத்தை நம்ம கிட்ட கொடுக்கலாங்கிற எண்ணத்தோட வரலாம். எப்பவுமே கொஞ்சம் அதிகமா திட்டிட்ட உடனே ரொம்ப அதிகமா தாழ்ந்து போறது ஒரு டெக்னிக். தான் சொன்னதுக்கு மேலேயே இன்னும் கீழே போயிடுறது ஒரே ஐடியா. வரலாம், ஆமாமா அப்பாவே கூட வரலாம், வந்து ராஜ்யத்தை நம்ம கிட்ட கொடுக்கலாம்னு கூட நினைக்கலாம். நடக்கும். இப்ப ராமன் பாருங்க, உடனே லட்சுமண கிட்ட கூப்பிட்டு தோல்ல தட்டி கொடுத்து, நீ அதுக்காக ஒன்றும் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் தெரியுமோ, ஒருவர் தவறை சுட்டி காட்டுகிற போது அவர்கள் வெட்கப்படுகிறார்கள் என்றால் அவர்களை தனிமைப்படுத்தாமல் நட்புப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற பண்பாட்டை வால்மீகி கற்றுக் கொடுக்க. ஒரு தவறு ஒருத்தருக்கு சொல்றோம், புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா மேல மேல சொல்லக்கூடாது. ஒரு தவறு சொல்லி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா டக்குன்னு கூப்பிட்டு, அதனால ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நீ நானும் சமந்தான், நான் என்ன தப்பு பண்ணாதவனா, ரைட் இதோட விட்டுடுவோம். இந்த மனித பண்புகளை எல்லாம் உயர்ந்த செய்திகளாக நமக்கு ஆதி கவியும் நம்முடைய மகாகவி கம்பனுமாக நமக்கு விளக்கி சொல்லிக் கொண்டே போகிறார். இந்த கம்பன்ல ஒரு சின்ன வித்தியாசம், இவ்வளவு சொல்லி லட்சுமணன் கன்வின்ஸ் ஆகல. எவ்வளவோ சொல்றான், சேங்குய தருமத்தின் தேவு செம்மையின் ஆணி இதை அன்னது நினைக்கலாகுமோ, நீ அவன் எவ்வளவு உயர்ந்தவன், அவனுடைய அருமை தெரியாமல் பேசுகிறாயேப்பா, அவன் எவ்வளவு உயர்ந்தவன் உனக்கு தெரியாதா, பரதன் ஒருபோதும் இந்த காரியத்தை செய்ய மாட்டான் அண்ணா, நான் நம்ப முடியாதுன்னா. சரி, நீ பரதனை பார்த்து நீயே புரிந்து கொள்கிற போது புரிந்து கொள், இனிமே நான் உனக்கு அறிவுரை சொல்ல தயாரா இல்லைன்னா. இதுவும் ஒரு சின்ன விஷயம், வாழ்க்கையில் எல்லாருக்கும் எல்லாத்தையும் புரிய வைக்க முடியாது. இந்த விஷயத்தில் நாம சில சமயத்தில் தோத்து போயிருப்போம். எல்லாருக்கும் எல்லாத்தையும் புரிய வச்சே ஜெயிச்சுடலான்னு நினைப்போம், சமயத்தில் நடக்காது. சரி, அவரவர்களா என்னைக்கு புரிஞ்சுக்கிறாங்களோ அன்னைக்கு புரிஞ்சுக்கட்டும் விட்டுற வேண்டியதான். சொல்லணும், கேட்கலன்னா அதுக்காக வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க முடியாது. நான் இவ்வளவு சொல்லி நீ கேட்கலையே, இவ்வளவு சொல்லி நீ கேட்கல வருத்தப்படக்கூடாது. அவனுக்குன்னு அனுபவம் வருகிற போது புரியும். பட்டு அவன் பட வேண்டிய அவசியப்பட்டாதான் அவனுக்கு பட வேண்டியது படும். எல்லாருக்கும் எல்லாத்தையும் புரிய வச்சிட முடியாது, நாம அதுக்காக வருத்தப்படவும் கூடாது. சார், ஒரு அப்பா ஒரு பையனை போய், அவர் கொஞ்சம் கிராமத்தில் இருந்தவர், படிக்க தெரியாதவர், ஒரு பையனை போய் ரேடியோ ஒன்று வாங்கிட்டு வாடான்னார். அவர் இந்த அதிகமா விளம்பரம் பார்த்தது மர்ஃபி ரேடியோ, அவர் கொஞ்சம் அதிகமா விளம்பரம் பார்த்ததால வாங்குற போது மர்ஃபி ரேடியோ, மர்ஃபி கூட வரல அவருக்கு, மர்ஃபி ரேடியோ வாங்கிட்டு வாடான. அவன் போனான், மர்ஃபி ரேடியோ வாங்கி கொண்டாந்து கொடுத்தா. இது என்ன ரேடியோ, மர்ஃபி ரேடியோ, சுவிட்ச போடுன்னு போட்டா, ஆல் இண்டியா ரேடியோ. ரேடியோல அப்படிதான் சொல்லுவா, சுவிட்ச போட்ட உடனே ஆல் இண்டியா ரேடியோ. அப்பனுக்கு கோவம் வந்துருச்சு, அறிவு கட்டவனே, உன்னை மர்ஃபி ரேடியோ வாங்கிட்டு வானோ ஆல் இண்டியா ரேடியோ வாங்கிட்டு வந்திருக்கிறியே, நீங்க உனக்கு புரிய வைக்க முடியுமா? எந்த ரேடியோ போட்டாலும் அதான் கேட்கும், புரிய வைக்க முடியுமா? ஒரு 10 நாள் ஆனா அவனா புரிஞ்சுக்குவான், ஓஹோ இது ஆல் இண்டியா ரேடியோ, இதுக்கு உள்ளேந்து வர சத்தம் அது, தானா புரியும் இல்லையா? எல்லாத்தையும் எடுத்து சொல்லி புரிய வைக்க முடியாது, அவன் அனுபவத்தில் அவன் புரிந்து கொண்டாதான் உண்டு. அறிவுரை சொன்னா லட்சுமணன் ஏற்றுக்கொள்ள தயாரால விட்டுட்டான். கடைசியா பரதன் வந்து படையோடு நின்றான். அந்த பரதனை தொலைவிலிருந்து பார்க்கிறார். தொழுது உயர் கையினன் துவண்ட மேனியன் அழுது அழி கண்ணினன் அவலம் ஈது என எழுதிய படிவம் ஒத்து எய்துவான். அதாவது சோகம் என்பது உலகத்தில் எப்படி இருக்கும் என்பதை ஒரு ஓவியமாக எழுதி காட்டியது போல, அழுது அழி கண்ணினன் அவலம் ஈது என எழுதிய படிவம் ஒத்து எய்துவான் தன்னை முழுது உட சிந்தையான் முடிய நோக்கினான் கார்பொரு மேனிய கண்ணன் காட்டினான் ஆர்ப்பூர் வரிசில இளைய ஐய. பக்கத்தில் இருக்கிற ராமன் லட்சுமணனை கூப்பிட்டு, பா பெரிய வில்ல கையில வச்சிருக்கிற வீராதி வீரனே, பாரு உங்க அண்ணனே நல்லா பாரு, ஆர்ப்பூர் வரிசில இளைய ஐயே, தேர்பெரும் தானையால் பரதன் போர் பெரும் கோலம் பொருந்த நோக்குதி. ராமனே கோபத்துல இடிச்சு காட்டின இடம் பாருடா, என்னமோ சண்டைக்கு வரான்னு சொன்னீங்க, சண்டைக்கு வர பரதன் ஜடாமுடி வச்சு மரமுடி தரிச்சு அழுது கையை தூக்கி கும்பிட்டுக்கிட்டு வருவானா, பாரு போர் பெரும் கோலம் பொருந்துற நோக்கு, பாரு நல்லா பாருன்னா. அப்படியே நாணத்தால் தலை குனிந்தானாம் லட்சுமணன். அவனுடைய கண்ணிலே இருந்து கண்ணீரும் கையிலே இருந்து வில்லும் தரையிலே விழுந்தனவா. கண்ணிலே இருந்து கண்ணீரும் கையிலே இருந்து வில்லும் பூமியில போய் விழுந்தனவா. நாணத்தினால வெட்கப்பட்டார். பரதன் ஓடி வருகிறான். அங்கிருந்து வந்து ராமனை பார்த்த உடனே அவனுக்கு வணங்கணும். தன்னை விட மூத்தவன், எப்போதும் காலில் விழுந்து கும்பிட்டு வழக்கம், வணக்கம் சொல்லி வழக்கம், எது பேசுறதா இருந்தாலும் இல்ல இவ்வளவு நாளைக்கு அப்புறம் பார்க்கிற போது நலம் எப்படின்னு கேட்கணும், இதெல்லாம் விட்டுட்டான். சார்ஜ் பிரேம் பண்றாப்புல கோபத்தோடு வந்து பேசுகிறார். அறம் தனை மறந்தனை ராமா, அறத்தை மீறிய காரியத்தை நீ செய்து விட்டாய், அறம் தனை மறந்தனை அருளை நீத்தனை. அட அதுதான் வேண்டாம், அருள் இந்த இரக்கமாவது உனக்கு இருக்க வேண்டாமா? நீ அருளையும் விட்டு விட்டாய், கொஞ்சமாவது யோசித்தாயா? முறை என்று ஒன்று இருக்கிறதே, முறைமையை மறந்தாய். அற்புதம் பாருங்க, முறைமையை மறந்தாய். பரதன் கை நீட்டின உடனே அடுத்த நாடு யோசிச்சானா, உன்னை பார்த்து முறைய மறந்தேன்னு சொல்றேனே, நான் என்ன முறையை காப்பாத்தினா? வெரி சாரி, வணக்கம். ஏன் வணக்கம் சொல்லிட்டு தானே உன்கிட்ட பேச்ச ஆரம்பிக்கணும். நீ என்ன இருந்தாலும் எனக்கு மூத்தவர் இல்லையா, உன்னை கும்பிட்டு தான் நான் பேச்சே ஆரம்பிக்கணும்.
அதாவது மனுஷன் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு பண்பாடு. இன்னொருவர் குற்றங்களை பேசுகிற போதெல்லாம் நம்முடைய குற்றங்கள் அத்தோடு ஒத்தனவா இல்லனையா என்று யோசித்து பார்க்கிற பண்பு வந்து விட்டால் மனிதன் இன்னொருவரை குற்றமே சொல்ல மாட்டான். நம்ம எல்லாரும் அடுத்தவனை குற்றவாளின்னு கை காட்டுறோம். அந்த அடுத்தவனை குற்றவாளின்னு கை காட்டுற போது நாம எத்தனை % நேர்மைன்னு யோசிக்கணுமா இல்லையா? ராமனை பார்த்து நீ முறையை மன்னிக்கணும், மறந்தனன் மலரடி ஒழுந்தனன், கும்பிட்டு எழுந்திருச்சு மறுபடியும் திட்டினான். அதாவது அந்த சார்ஜை மாத்திக்க தயார் இல்லை, ஆனா ப்ரொசீஜர் தப்பா போச்சு. உன்னை கும்பிட்டு திட்டி இருக்கணும், தெரியாதனமா திட்டிட்டேன், வெரி சாரி, கும்பிட்டு மறுபடியும் எழுந்திருச்சு நான் கண்டினியூ பண்றேன். அதாவது இன்னொருவரை விமர்சிக்கிற போது தன்னுடைய தவறு என்ன என்பதை யோசிக்கிற பழக்கம் வந்தால் அது உலகத்தினுடைய உய்வுக்கு அடையாளம்னா. ரொம்ப வேடிக்கையா சொல்லுவான், இன்னொருத்தரை பார்த்து குற்றவாளின்னு கை நீட்டாததான். நீ இன்னொருத்தரை பார்த்து குற்றவாளின்னு கை நீட்டுற போது 3 விரல் ஒன் பக்கம் நீண்டிருக்கு. அது எதை காட்டுறது தெரியுமோ? இன்னொருத்தனை குற்றவாளின்னு சொல்ற போதெல்லாம் 3 விரல் ஒன்ன பார்த்து இருக்கிறதால நீ 3 மடங்கு குற்றவாளின்னு அது ஒன்ன காட்டுதுன்னு. இப்படித்தானே சொல்றான், நீ குற்றவாளிங்கிறோம். ஒன்னு அவனை காட்டுற போது 3 நம்மளை காட்டுறதால நாம 3 மடங்கு குற்றவாளின்னு. இன்னொருத்தன் அதை விட சொன்னா, மறந்துடாத ஒரு கை மேல பாக்குதுன்னா என்ன அர்த்தம்னா படைச்சவன் உட்பட அவனையும் சேர்த்து சொல்றோம்டா, ஜாக்கிரதையா சொல்லு. யாரையாவது குற்றவாளின்னா மேல இருக்கிற பகவானையும் சேர்த்து சொல்ற பாவம் நமக்கு வரும். அதனால கூடுமான வரைக்கும் குற்றவாளின்னு கையே நீட்டாது. அடுத்தவனை குற்றவாளின்னு சொல்றது ஈஸி, நாம என்னன்னு எடை போட்டு பார்க்கணுமா இல்லையா? இதை பார்த்தா மறந்தனன் மலரடி விழுந்தனன் இறந்த தன் தாதையை எதிர்கொண்டு அல்லவே. அப்படியே எடுத்து அந்த பரதனை இருக தழுவினானாம் ராமன். அயா உயிர்த்து அழுக நீர் அருவியின் நடை உயா உர திருவுளம் உருக புல்லினான். நியாயம் அத்தனைக்கும் ஓர் நிலையம் ஆயினான். நியாயத்தினுடைய வடிவமாக விளங்குகின்ற அந்த ராமகுருமான் தயா முதல் அறத்தனை தழியது என்ன? தயா கருணை, கருணையின் முதல்வனாகிய ராமன், அறத்தின் வடிவாகிய தர்மமே வடிவாகிய தயை தர்மம். தயைனா கருணை, தர்மம்னா பரதன். நேர்மையே வடிவாகிய பரதனையும் அந்த கருணையே வடிவாகிய ராமன் தழுவினான். தயா முதல் அறத்தினை தழியது என்ன? கொஞ்சம் பேச்சு வளர்ந்தது. தசரத மகா சக்கரவர்த்தியினுடைய மரணத்தை எடுத்து ஓதுகிறான் பரதன். ரொம்ப வருத்தப்பட்டான் ராமன், கண்ணீர் விட்டு அழுதான். பிறகு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செய்ய வேண்டும் அல்லவா? அவரை வசிஷ்டர் தேற்ற மற்றைய கடமைகளை எல்லாம் அவன் போய் செய்கின்றான். அப்படி செய்கிற போது ஒரு அருமையான பாடல், தசரத மகா சக்கரவர்த்தியை பிரிந்து ராமன் கண்ணீர் விட்டு அழுவது போன்ற ஒரு உத்தமமான கவிதை. நந்தா விளக்கனைய நாயகனே நானிலத்தோர் தந்தாய் தயாநிலையே தனியரத்தின் மூர்த்தி. இந்த பாடல்ல ஒரு பெரிய சிறப்பு இருக்கு. நந்தா விளக்கனைய நாயகன் தனியரத்தின் அந்தோ இனி வாய்மைக்கு யாருளரே, இனி சத்தியத்துக்கு யார் இருக்கிறார்கள்னு அழுவதாக அந்த பாடல் முடிகிறது. இது எதுக்கு சொன்னேன்னா, மகாத்மா காந்தியடிகள் மரணம் அடைந்த போது ரசிகமணி டிகேசி சொன்னார், இந்த பாடல் எப்படி பொருந்தும்ங்கிறது. கம்பனுடைய அந்த கவிதை அப்படியே இன்றைக்கு மகாத்மா காந்திக்கு பொருந்தும்னார். நந்தா விளக்கனைய நாயகனே அந்தோ இனி வாய்மைக்கு யார் வரை, சத்தியத்துக்கு இனிமேல் வேறு யார் இருக்கிறார்கள் என்று என்றோ கம்பன் யாருக்கோ எழுதிய பாடல் அப்படியே சத்தியத்தினுடைய வடிவமாக விளங்குகின்ற மகாத்மாவுக்கு பொருந்துகிறது என்று ரசிகமணி டிகேசி எடுத்து காட்டிய உன்னதமான பாடல். அதாவது அவலத்தில் கூட கவிதை எவ்வளவு அழகா இருக்கிறது என்பதற்கு இது ஒரு அடையாளம். அப்படி ராமன் அழுதான். பிறகு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செய்தான். வசிஷ்டர் எல்லாம் தேற்றினார். அன்றைய பொழுது முடிந்து மறுநாள் பேசுகிற போது அப்படியே அருகிலே அழைத்து பரதனை தட்டி கொடுத்து கேட்டா, ஏம்பா நீ எதற்கு இந்த தவ வேடத்தை சுமந்து கொண்டு வந்திருக்கிறாய்? அவன் என்ன அர்த்தத்துல கேட்கிறான், ராஜ்யத்தை ஆள வேண்டிய நீ இப்படி ஜடாமுடி வச்சு மரவுரி வச்சு வைத்திருக்கிறாயே நியாயமா? அந்த அர்த்தத்துல இப்படி ஜடாமுடி வைத்துக் கொண்டு மரவுரியோடு வந்திருக்கிறாயே, இந்த தவ வேடத்தை நீ மேற்கொண்டது சரியாம். இவன் பாருங்க வேற அர்த்தம் எடுத்துக்கிட்டான். ஆமாமா, இவ்வளவு உயர்ந்த தவவேடம் போடுகிற யோக்கியதை எனக்கு இல்லதான், தெரியாம போட்டுட்டேன், மன்னிச்சுக்கோன்னா. இவ சொன்ன மீனிங் வேற. இப்படி ராஜாவா இருக்க வேண்டியவன் ஜடாமுடி வச்சுட்டு வந்திருக்கிறியா? இவன் உண்மைதான், இது உயர்ந்தது, ஞானிகள் வைக்க வேண்டியது ஜடாமுடியும் இந்த மரவுரியும், இதுக்கு இந்த பாவிக்கு தகுதி இல்லை, எத்தனையோ பாவம் பண்ணிட்டா அதுல இது ஒரு பாவம், மன்னிச்சுக்கோன்னு. ராமன் பார்த்தா ரொம்ப நொந்து போய் வந்திருக்கிறா, இவங்கிட்ட என்ன கேட்டாலும் இனிமே தப்பாத்தான் எடுத்துக்குவான், அதனால இவனை பேச விட்டுணும். இது ஒரு நல்ல டெக்னிக். வருத்தமா வந்திருக்கிறவங்கள முதல்ல அவங்கள கம்ப்ளீட்டா அழ விட்டுணும். சொல், நீ அழாதேன்னா அவன் ஒரு மாதிரி விசித்திரமா போய் விபரீதமா பேசுவா. நீ கொட்டி தீர்த்துடு, நீ என்னென்ன மனசுல வச்சிருக்க எல்லாத்தையும் கொட்டு விட்டுடணும். ராமன் பொறுமையா இருந்தார். நீ என்ன சொல்லணுமோ சொல்லி அவன் எல்லாம் பேசி முடித்தான். சரி, இப்ப என்ன நடந்து போச்சு? தர்மத்தினுடைய அந்த பெயரால் கேட்கிற இந்த தேசத்தினுடைய அரசு உன்னுடையது தானே? உந்தை தீமையும் உலகு உராத நோய் தந்த தீவினைத்தாய் செய் தீமையும் எந்தை நீங்க மீண்டும் அரசு செய்க என்றான். மீண்டும் நீ ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ள வேணும். உங்க அப்பா தப்பண்ணிட்டார். பேச்சு பாருங்க. ஏன்னா பரதன் தசரதனத்தினுடைய அப்பான்னு சொல்ல முடியாது. உங்க அப்பா தப்பண்ணிட்டார். உந்தை தீமை
உலகு உறாத நோய் தந்த தீவினை எல்லாத்தையும் நீங்க எந்தை மீண்டும் அரசு செய்க, வா வந்து ராஜ்யத்தை ஏற்றுக்கும். இற்றதோ இவன் மனம். மனசு ரொம்ப புண்பட்டு போய் வந்திருக்கிறான். நீ பிறந்த பார் நின்றதப்பா, நீ எப்ப பிறந்துட்டியோ பரதா அப்போதே இந்த அரசாட்சி உனக்கு உரியது. இந்த ஒரு வரியை வச்சுதான் கம்பனிலும் கன்யா சுல்கம் உண்டு என்று சாதிப்பவர்கள் இந்த ஒரு வரியை வச்சுதான் சாதிக்கிறாங்க. கன்யா சுல்கமாக கைகேயிக்கு பிறக்கிற பிள்ளைக்கு ராஜ்யம் தருவதாக ஏற்கனவே தசரதன் வாக்கு கொடுத்திருக்க வேண்டும் என்பதற்கு அடையாளமா இருக்கிற ஒரே ஒரு வரி இந்த வரி. நீ எப்ப பிறந்தியோ அப்பவே இந்த ராஜ்யம் உன்னுடையது, நீ பிறந்த பார் நின்னதுன்னா. நீ பிறந்த அன்னைக்கே இந்த உலகம் உன்னுடையது. இதுல ஒரே ஒரு சிக்கல் வரும். இது ராமனுக்கு தெரியும்னு நாம அர்த்தம் பண்ணோம்னா பட்டாபிஷேகம் பண்ணிக்கோன்னு அப்பா சொன்ன போது எப்படி தலையாட்டி இருக்கலாம்? பரதன் பிறந்த உடனேயே அவனுக்கு ராஜ்யம்னு அப்பா பார்த்து, அப்பா முறைப்படி கைகேயி பிள்ளையாகிய பரதனுக்கு தானே நீங்க ராஜ்யத்தை கொடுக்கணும்னு கேட்டிருக்கணும். இதுக்கு ஒரே ஒரு விளக்கம் சொல்லலாம். என்ன, இந்த கதையெல்லாம் நடந்ததற்கு பிறகு இவன் காதல் அந்த செய்தி விழுந்திருக்கலாம். ஒருவேளை கைகேயிக்கு திருமண காலத்திலேயே அப்பா பிள்ளைக்கு பட்டம் தருகிறேன்னு சொல்லி இருப்பா என்கிற உண்மை பின்னாலே தெரிந்திருக்கலாம். அதான் இப்ப வனவாச காலத்துல பேசுகிறான். என்ன, நீ பிறந்த பார் நின்னது, நீ பிறந்த உடனேயே இந்த ராஜ்யம் ஒண்ணுதான் எடுத்துடா, அந்த ராஜ்யத்துக்கு நீதான ராஜா, ஏற்றுக்கொள். பரதன் ஒரு அருமையான ஆர்குமெண்ட் வச்சான். சரி, நான் தானே ராஜா, இப்ப நான் தானே அயோத்திக்கு ராஜா, நீ யாரு? குடிமகன். குடிமகனுடைய கடமை என்ன? அரசனுடைய ஆணையை மதித்து நடப்பது. அதனால அப்பா தசரத மகாராஜா உத்தரவு கேட்டு நான் வெளியில வந்தேன். சரி, இப்ப தசரத மகாராஜா ராஜா இல்ல, இல்ல நான் தானே ராஜா. ஆமா, நீ குடிமகன், குடிமகன் ராஜா பேச்ச கேட்கணும் இல்ல? ஆமா, வா வந்து ஆட்சி ஏத்துக்கோ. ஜீவோ ரிக்வஸ்ட் இல்ல, ஜீவோ ஆர்டர் போடுறேன், வந்து ஏற்றுக்கோ. ராமன் திருப்பி சொன்ன, அப்படியா, நான் அதை ஏற்றுக்கொண்டா நான் யாரு? ராஜா. நீ யாரு? குடிமகன். நான் உத்தரவு போடுறேன், நீயே வச்சுக்கோ. அதாவது கல்யாண வீட்டுல நலுங்குக்கு தேங்காய் உருட்டுறாப்புல ஆட்சியை உருட்டி விளையாடி இருக்கிறாங்க சார். ஆச்சரியமா இருக்கு. நீ வச்சுக்க ஆட்சிய அப்படின்னு சொன்னதா இதிகாசத்திலேயாவது வருது? நீ வச்சுக்க, இல்ல நீ வச்சுக்க, எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், நீ. அதாவது நான் வேடிக்கை சொல்லல, மனுஷன் கிடைச்ச ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டா எதையுமே விட மாட்டான். அப்பேற்பட்ட இயல்பு உடைய. பஸ்ல சார் ஒரு சீட்டு கிடைச்சா விடுறதுக்கு மனசு வருதா? பஸ்ல ஏறி அடிச்சு பிடிச்சு உட்காருறா, ஒரு சீட்டு கிடைக்குது, ஒரு வயசான பெரியவர் வந்தா திரும்பிக்கிறான். இன்னும் இவனுக்கு மனிதாபிமானம் கொஞ்சமாவது இருக்கு. அவரை பார்த்துட்டா எந்திரிக்க வேண்டி இருக்குமோன்னு அப்படி திரும்பலாம் பாருங்க. அதனாலதான் மழை இன்னும் கொஞ்சமாவது பெய்யுது. அவ்வளவு அவரையே பார்த்துக்கிட்டு இருக்கிற அளவுக்கு இன்னும் ஈவு இறக்கம் இந்தியாவில் இல்லாம போல திருப்பிக்கிறான் கழுத்தை. பார்த்தா எந்திரிக்கணுமே, இது எனக்கு அனாவசியமா. பெண்கள்ல கூட பாருங்க, தாய்மை பேருற்று 8 மாசத்தோடு ஒரு பெண் அந்த பஸ்ல ஏறுறா, உட்கார்ந்து இருக்கிற இளம் பெண்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. எந்திரிச்சு உட்காருன்னு சொல்றது இல்லையே, சொல்ல முடியறது இல்லையே. பஸ்ல உட்கார்ந்து இருக்கிற 2 அடி சீட்டை விட மனசு வரலையே, பதவியை விட மனசு வருமா? மனசு வந்தது யாருக்கு? பரதனுக்கு. என்னுடையது அல்ல ராஜ்யம், உன்னுடையது, ஏற்றுக்கொள், நீ இந்த ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ள. இந்த தேசத்தினுடைய பரம்பரை இதிகாசத்தை எடுத்து பாருங்க. ஆட்சி பெரிதல்ல, அண்ணன் தம்பி என்கிற உறவு பெரிது என்று நம்பினார். மண் பெரிதல்ல, மண்ணை விட மானம் பெரிது என்று நம்பினார். பூமி பெரிதல்ல, பூமியை விட பொறை பெரியது, பொறுமை பெரியது என்று நம்பினார். சகோதரத்துவம் என்ற தத்துவம் பெரியது என்று நம்பினார். அதை விட எனக்கு சொந்தமில்லாதது எனக்கு உரியதாக யார் கொடுத்தாலும் தேவையில்லை என்கிற அந்த பற்று அற்ற உணர்ச்சி அவருடைய பண்பாட்டுக்கு அடையாளமாக விளங்கிற்று. நீ ஏற்றுக்கோ, நீ ஏற்றுக்கோ. 2 பேரும் தேவர்கள் மேலேந்து பார்த்தார்களா, இதனா பெரிய பம்பா போகுதே, 14 வருஷம் நீங்க எப்படியாவது கொடுத்துட்டு போடுவான் போல் இருக்கேன். சத்தியாகரம் பண்றான் பரதன். 14 வருஷத்துக்கு பரதனையே ஆளட்டும்னு அவங்களே திருப்பி சொல்லிட்டாங்க. இல்லாட்டி அவங்களுக்கு ரொம்ப ஆபத்தா போய் முடியும். ராமன் திரும்பி வந்தா அவங்க நிலைமை என்ன? அதனால அவனே ஆளட்டும்னு திருப்பாய் போச்சு. இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு பெரிய அற்புதம் கவி சக்கரவர்த்தி கம்பன் சொல்வான். வசிஷ்டர் ரொம்ப பெரியவர், எந்த விஷயத்திலையும் தலையிடாதவர், சான்றோர், சும்மா இருந்திருக்கலாம். இவ்வளவு நேரம் சும்மா தான் இருந்தார். அவரால் இந்த காட்சியை பார்த்து தாங்க முடியல. அவர் சும்மா இல்லாம தன்னுடைய அந்த பரம்பரையா இருக்கிற பற்றற்ற ஞானம் எல்லாத்தையும் விட்டுட்டு உலக சமாச்சாரத்துல கொஞ்சம் தலையை நீட்டி இப்படி ராமனை பார்த்து, எம்பா நீதான் வந்து ஆட்சியை ஏத்துக்கிட்டா என்ன? அவருடைய துறவு, ஞானம், வைராக்கியம், மேன்மை எல்லாம் எங்கேயோ ஒரு மூலையில அந்த ராமன் மேல அவ்வளவு பிரியம். அதனால ஏன்பா நீதான் வந்து ராஜ்யத்தை ஏத்துக்கிட்டா என்ன? நான் குலகுரு, பெரியவ, இந்த குடும்பத்துல மூத்தவ, எல்லாரும் மக்கள் எல்லாம் விரும்புகிறார்கள். அதனால நீ வந்து அந்த ஆட்சியை ஏற்றுக்கொண்டா என்ன? வா பேசாம ஏற்றுக்கோ.
இப்போ ராமனுக்கு சங்கடத்திலையும் சங்கடம், பெரிய சங்கடம். தம்பிய வாயடைச்சாச்சு, குருவுக்கு என்ன சொல்ல முடியும்? நான் அப்பே சொன்னேன், குரு வார்த்தைக்கு மறுவார்த்தை இல்லைன்னு. குருவை எதிர்த்து பேசக்கூடாது, முடியாதுன்னு குருவை மறுக்க முடியாது. ஒரே ஒருத்தன் தான் குருவை மறுக்கலாம்னா யார் தெரியுமோ? குரு சொல்லுகிற வார்த்தையை மீறணும்னா அவன் குருவை விட மேலான இறைவனா இருந்தா தான் முடியும். இப்ப ராமன் குருவை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னா, நீர் உத்தரவு போட்டுட்டீர், ஆனா உம்முடைய உத்தரவை மாற்றக்கூடிய சீடனா இருந்து நான் மாற்ற முடியாது. ஆனா இப்ப நான் யார் என்பதை உமக்கு புலப்படுத்துகிறேன் ஆரம்பிச்சா. எப்படி தெரியுமோ? குருவை பார்த்து வசிஷ்டரே வணக்கம்னு சொல்லல, மகாமுனியே வணக்கம்னு சொல்லல, ஓய் பிரம்மகுமாரரே ஆரம்பம். என்ன அர்த்தம்? யாராவது ஆசிரியர் அவங்க அப்பா பேர் சொல்லி அவருடைய பிள்ளையன்னு கூப்பிட்டதா வரலாறு உண்டு. கிளாஸ்ல என்ன பார்த்து எங்க ஆசிரியர் திட்டின உடனே, ஓய் கிருஷ்ணசாமியின் மகனாகிய ராமசாமியே, எங்க ஆசிரியருடைய அப்பா பேரை சொல்லி, ஓய் கிருஷ்ணசாமியுடைய மகனாகிய ராமசாமியே, என்னையா பெஞ்சு மேல் நிற்க சொல்லுகிறீர்? அப்படி பேசுனா என்ன அர்த்தம்? வாத்தியார் உடனே, பெரியவரே உட்காருங்க. அவங்க அப்பா பேர் சொல்லி அவருடைய குமாரர் பேர் சொல்லி உன் ஜாதகமே எங்கிட்ட இருக்கு. அப்ப என்ன பண்ணுவாரு ஆசிரியர்? ஓ, நம்ம அப்பாவையே தெரிஞ்சு வச்சிருக்கிறார், இவங்கிட்ட அனாவசியமா நாம ஒண்ணும் தெரியாதனமா பேசிட்டோம். இப்ப வசிஷ்டர், நீ காட்டை விட்டு நாட்டுக்கு வாங்க. பாட்டு பாருங்க, தேன் தரு மலருளான் சிறுவ, தேன் தரு மலருளான் சிறுவ, தாமரை பூவில இருக்கிற பிரம்மனுடைய குமாரனாகிய வசிஷ்டனே, நீயா இந்த வார்த்தையை சொல்லுகிறாய்? இவ்வளவுதான். தேன் தரு மலருளான் சிறுவ, சிறுவன் கூப்பிட முடியுமா குருவை? பிரம்மாவுடைய குமாரனாகிய வசிஷ்டர் என்ன அர்த்தம்? அந்த பிரம்மா என்னுடைய குமாரன் திருமால், யாரிடத்தில் பேசுகிறோம் என்பதை உணர்ந்து இப்போது நடக்க வேண்டிய காரியத்தை மனதில் வைத்து உம்முடைய பற்றற்ற தன்மைக்கு மீண்டும் நீர் போக வேண்டிய காலம் வந்துவிட்டது என்பதை புலப்படுத்துவதைப் போல இதுவரையில் குருவை இப்படி வெடித்து பழக்கப்படாத ராமன் பேசுகிறார். சான்றவராக, தன் குறவராக, தாய் போன்றவராக, மெய் புதல்வராக, தான் தேன் தரு மலருளான் சிறுவ செய்வன் என்று என்ற பின் அவ்வுரை மறுக்கும் ஈட்டதோ, செய்கிறேன்னு சத்தியம் பண்ண ஒண்ணு அதற்கு பிறகு மாற்றுவது பண்பாடா? பிரம்மாவுடைய குமாரராகிய வசிஷ்டரே நீர் சொல்லும். இவ்வளவு நேரம் பேசின வசிஷ்டர் பிறகு மௌனமாயிட்டார். பேச வேறு வழி இல்லை, நிச்சயமாக இந்த ஆட்சியை பரதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தீர்மானம். அப்ப பரதன் சொன்னா, வேற வழி இல்லைன்னு வந்த உடனே, அப்போ நான் ஊருக்குள்ள போறது இல்லைன்னு சபதம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன், நந்தியம்பதியில போய் தங்குவேன், உன் பாதகையை கொடு, அதுக்கு தான் பட்டம் கட்டுவேன். ஏன்? உன்னுடைய ஆட்சி தொடர்ந்து நடக்கிறது என்பதாத்தான் இருக்கணுமே ஒழிய என்னுடைய ஆட்சி என்றது இருக்கக்கூடாது. அடித்தளம் இரண்டையும் அழுத கண்ணினான் முடித்தளம் என தலையில் முடித்தார். அதை முடித்தளம் என்று அதை தலையில தூக்கி வச்சானா ராமனுடைய 2 பாதகையில வாங்கி. அதான் அன்றைக்கே நாம் பார்க்கிற போது பார்த்தோம் இல்லையா, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதென்று. அதுல ஒரு பெரிய அழகு பாருங்க, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றது என்று. அதாவது அடியனேன் என்று தன்னை சொல்லுகிற போது கூட ராமன் சொல்லாம திருவடியை நினைவூட்டுவது போல அடியனேன் பெற்றது என்று சொல்லி அந்த திருவடியில் இருக்கின்ற பாதுகையே இன்றைக்கு ஆட்சியை பெற்று என் பின்னவன் பெற்ற செல்வம் இந்த திருவடிதான் என்பதை விளக்குவதைப் போல அதே ஒரு ஆழமான பொருள் அமையும்படியாகவும் அந்த பாடல் அமைந்திருக்கிறது. என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றது. எத்தனையோ கம்பனுடைய கவிதைக்குள்ள எவ்வளவு நுட்பங்கள், எவ்வளவு ஆழமா, எத்தனை புலவர்கள் எத்தனை காலமா சிந்தித்து வைத்திருக்கிற போது அந்த திருவடியே திருமுடியை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பாக, அந்த பாதரட்சிக்கு பட்டம் கட்டுகிற ஒரு வாய்ப்பாக அந்த தலையில ஏந்தி கொண்டு புறப்பட்டான். நந்தியம் பதியிடை நாயகன் பாதுகம் செம் தனிக்கோல் செலுத்த இந்திரியங்களை அவித்து, தன்னுடைய இந்திரியங்களை அவித்து 14 ஆண்டு தவம் செய்து கொண்டிருக்கிறான். ஒன்று, பாதுகாப்பட்ட விஷயம் பத்தி சொல்றதுனால பல மணி நேரம் சொல்லணும், சுருக்கமா சொல்றதா 2-3 செய்தி சொல்றேன். ஒன்று, ராமன் ஆளவில்லை, பரதனும் ஆளவில்லை, ஒரு பாதரட்சை தேசத்தை ஆளுகிறது. என்ன குறிப்பு? ஒரு தேசம் மனிதனால் ஆளப்படுகிறது என்றால் மக்களுக்கு வளர்ச்சி இல்லை என்று பொருள். அரசு என்பது ஒரு அடையாளமா தான் இருக்கணுமே ஒழிய அது ஒரு ஆளா இருக்கக்கூடாது. அரசுங்கிறது இட்ஸ் சிம்பிள். ஒரு அரசுங்கிற ஒரு ஐடென்டிட்டி ஏதோ ஒன்று இருக்கணுமே ஒழிய அது ஒரு தனி மனிதனா இருக்கணுங்கிறது இருக்கக்கூடாது. அது ஒரு கொள்கை, ஒரு உருவம், ஒரு வடிவம், ஏதோ ஒன்று கொடுக்கணும், ஒரு சிம்பிள் தான் வேணும் அதுக்கு. அதுபோல் திருவடி என்பதை சிம்பிளாக்கி உயர்ந்த அரசாட்சி என்பது எப்படி இருக்க முடியும் என்பதை பரதன் விளக்கி காட்டி இருக்கிறார். மனிதன் மனிதனால் ஆளப்பட்டால் அவனுக்கு நாகரிகம் வளரவில்லை என்று பொருள். ஆடு மாடுகளை மேய்ப்பது போல் போலீஸோ ராணுவமோ தேவைப்படுகிறது என்றால் மக்கள் நாகரிகத்தை பெறவில்லை என்று பொருள். அடையாளங்கள் மட்டுமே ஒரு சமூகத்தை ஆள வேண்டும் என்ற உயர்ந்த ராஜரிக தத்துவத்தை பாதுகாப்பட்ட அபிஷேகம் நமக்கு புலப்படுத்தியது. இது அரசியல்ல, அருளியல்ல. என்னடான்னா பாதுகா சகஸ்ரம் பாடினாரே, அதுக்கு விளக்கம் சொன்னா எவ்வளவு நேரம் சொல்லலாம். அதாவது இந்த கிரீட நினைச்சுதான் நாம் ராமன் திருமுடியை பற்றி கொண்டு மேலே ஒளி வீச போகிறோம்னு. அந்த வைர கிரீடம் 14 ஆண்டு துடைக்கப்படாத அழுக்கிலே போய் விழுந்தது. ராமன் தலையை பற்ற போகிறோம் என்ற அகங்காரத்தோடு இருந்த கிரீடம் தரையிலே கிடந்தது. அந்த பகவானுடைய திருவடியை பற்றிய பாதுகையோ சிம்மாசனத்துக்கு வந்து விட்டதுன்னா, ஆண்டவன் திருவடியை பற்றுகிறவர்களுக்கு எத்தனை பெரிய மேன்மை காத்திருக்கிறது என்பதற்கு அடையாளம்.